நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் மாங்காடு அன்னை காமாட்சி. அன்னை காமாட்சி என்று சொன்னாலே அனைவருக்கும் காஞ்சியில் கோயில் கொண்டிருக்கும் காமாட்சிதான் நினைவுக்கு வருவாள். அந்த அளவுக்கு மிகவும் பழமையான ஆலயம் காஞ்சி காமாட்சியம்மன். ஆனால் சென்னை மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி ஆலயம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தை விட பழமையானது. மாங்காட்டில் குடிகொண்டிருப்பவளை ஆதி காமாட்சி என்பர். காஞ்சி புராணத்திலேயே இந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அன்னை காமாட்சி முதலில் மாங்காட்டில் தவம் இருந்தாள். அதன் பிறகுதான் அங்கிருந்து காஞ்சிக்கு வந்து குடியேறினாள் என்று அந்த புராணம் சொல்கிறது. காஞ்சியை விட புராதனமான திருத்தலமா மாங்காடு? எங்கே இருக்கிறது மாங்காடு என்கிற ஆவல் மேலோங்குகிறது அல்லவா? சென்னை கிண்டியில் இருந்து பூந்தமல்லி செல்கிற பிரதான சாலையில் போரூரை தாண்டியதும் குமணன் சாவடி என்கிற ஊர் வரும். இங்கிருந்து இடப்புறம் செல்லும் சாலையில் சிறிது தொலைவு பயணித்தால் மாங்காடு வந்துவிடும். இங்குதான் அன்னை காமாட்சி அற்புத கோயில் கொண்ட அன்னை இங்கு வந்து அமர்ந்தது எப்படி? கையிலையில் சர்வேஸ்வரன் தவம் புரிந்து கொண்டிருந்தான். கண்களை மூடியபடி தியான நிலையில் காணப்பட்ட இறைவனை பார்த்தவுடன் பார்வதி தேவிக்கு சற்றே விளையாடி பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் வந்துவிட்டது. என்ன செய்தாள் பார்வதி தெரியுமா? சற்றும் சந்தடி இல்லாமல் இறைவனது பின்புறமாகச் சென்று மெல்ல தனது கைகளால் இறைவனது கண்களை பொத்திவிட்டாள். இறைவனது இந்த செயலை ரசிக்க முற்பட்டாள். ஆனால் பார்வதி தேவியின் இந்த செயல் விபரீதத்தில் முடிந்தது. பிரபஞ்சத்தையே காத்து அருளும் ஈசனின் விழிகள் சற்றென்று மூடப்பட்டதால் இருண்டு போனது உலகம். எங்கெங்கும் இருள் சூழ்ந்தது. ஒரு கணம் பிரபஞ்சம் இருளான காரணத்தால் சர்வேஸ்வரன் கோபம் முழுக்க தேவியின் மீது திரும்பியது. உலக ஜீவராசிகளின் தவிப்புக்கு காரணமான நீ சிறிது காலம் என்னை பிரிந்து பூலோகம் சென்று மாஞ்சோலைகள் காணப்படும் இடத்தில் தவம் புரிவாயாக என்று சாபமிட்டார். இப்போது புரிகிறதா? மாஞ்சோலை மாங்காடு. தேவி தவித்து போனாள். என்னை மன்னித்து விடுங்கள். அறியாமல் செய்த இந்த பிழைக்கு சாபமா? சாப விமோச்சனம் தந்தருளுங்கள் என்று வேண்ட, கவலைப்படாதே, சக்தி இல்லையேல் சிவமில்லை. தவம் என்னை திருப்தி செய்யும் காலத்தில் யாமே பூலோகம் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வோம், கையிலாயம் திரும்புவோம் என்று சொன்னார். என்ன கடுமை! ஈசன் மனமிறங்கி வரவேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முதலில் வெகு சாதாரணமாகத்தான் தவம் இருந்தாள் அன்னை. ஆனால் ஈசன் வரவில்லை. எனவே தன் தவத்தை இன்னும் கடுமையாக்கினாள். பஞ்சாக்கினியின் நடுவில் இடக்கால் பெருவிரலை மட்டுமே ஊன்றி நின்று கடும் தவம் புரிந்தாள். அதாவது தனக்கு 4 துக்குகளிலும் அக்னியை மூட்டினாள். நடுவே தான் நின்று கொண்டிருக்கும் இடத்திலும் அக்னியை மூட்டினாள். அதன் மேல் நின்று கொண்டாள். எப்படி தெரியுமா? இடக்கால் கட்டை விரலின் நுணுப்பகுதி அக்னியில் படுமாறும், வலக்காலை இடது தொடையின் மேற்புறமாகவும், இடக்கையை வயிற்றுப் பகுதிக்கு அருகிலும், சிரசுக்கு மேல் உயர்த்திய வலக்கையில் ஜபமாலையும் தரித்து திருக்கண்களை மூடிய நிலையில் தவம் இருந்தாள் அன்னை. பார்வதியின் கடும் தவத்தைக் கண்டு அவளுக்கு மனமிறங்க முற்பட்ட இறைவன் கையிலையில் இருந்து இறங்கி வந்தார். தேவியை மனம் முடித்து தன்னுடன் அழைத்துச் செல்ல மாங்காடு வந்து சேர்ந்தார் ஈஸ்வரன். மாமரங்கள் அடர்ந்த அந்த வனத்தின் வழியே நடந்து வந்தார் சர்வேஸ்வரன். அந்த வனம் பெரும் வெப்பத்தினால் தகித்தது. காரணம், பஞ்சாக்கினியில் நின்று கொண்டு அன்னை தவம் புரிகிறாள் அல்லவா? தேவிக்கு அருள் புரிய ஈசன் வரும்போது எதிர்பாராத அந்த சம்பவமும் நடந்தது.
திடீரென்று சர்வேஸ்வரா என்கிற குரல் ஒலித்தது. ஈசன் திரும்பி பார்த்தார். அவரது திருப்பாதங்களை பணிந்து ஒரு தவசீலர் காணப்பட்டார். இந்த தவசீலரது ஒரு கண் ஏன் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது? யார் இவர்? இவர்தான் சுக்கிராச்சாரியார். தேவர்களுக்கு எப்படி இந்திரன் குருவோ அதுபோல் அசுரர்களின் குருதான் இந்த சுக்கிராச்சாரியார். நவக்கிரகங்களில் வெள்ளி என்று அழைக்கப்படுபவர். அன்னை தவம் புரியும் மாங்காட்டில் சுக்கிராச்சாரியாருக்கு என்ன வேலை? அவர் ஏன் இங்கு வந்தார்? அடுக்கடுக்கான கேள்விகள் எழுகிறது அல்லவா? கதையை பார்ப்போம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து வந்தபோது மகாபலியிடம் 3 அடி மண் தானமாக கேட்டார். அசுர குலத்தைச் சார்ந்தவன் மகாபலி. கூடுதல் பலம் பெறுவதற்காக ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தான் மகாபலி. வாமன அவதாரம் எடுத்து இங்கே தானம் பெறுவதற்கு வஞ்சகமாக வந்திருப்பது மகாவிஷ்ணுவே என்று சுக்கிராச்சாரியாருக்கு தெரிந்தது. வாமனனுக்கு தானம் தந்தால் மகாபலி ஒன்றும் இல்லாமல் போய்விடுவான் என்பதை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து, மகாபலியே, தானம் தராதே என்று இரகசியமாக அவனிடம் சொன்னார். ஆனால் சுக்கிராச்சாரியார் சொன்னதை மகாபலி கேட்கவில்லை. யாகம் செய்கின்ற வேளையில் தானம் தருவதுதான் அழகு என்று தன் குருவின் ஆணையை ஏற்கவில்லை. இந்த தானத்தை எப்படியாவது தொடுக்க வேண்டும் என்று மகாபலி தானம் தரும்போது அந்த கிண்டியில், அதாவது தானம் தர நீர் இறைக்கும் ஒரு பாத்திரத்தில் வண்டாக புகுந்து நீர் வெளியே வரும் துளையை அடைத்து கொண்டார் சுக்கிராச்சாரியார். அப்போது வாமனனாக வந்த மகாவிஷ்ணு அந்த பாத்திரத்திற்குள் ஒரு தர்பையை விட்டு செருக வண்டின் கண்ணை துளைத்தது. சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு கண் பார்வை போய்விட்டது. மகாபலி தானம் தந்து மோட்சம் அடைந்தான். ஆனால் சுக்கிராச்சாரியாருக்கோ பார்வை பறிபோனது. மகாவிஷ்ணுவிடமே போய் மன்னிக்குமாறு வேண்டி பரிகாரம் கேட்டார். அப்போது மகாவிஷ்ணு ஈசனை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பூலோகத்தில் தவம் இருக்கப் போகிறாள் பார்வதி தேவி. மரங்கள் அடர்ந்த அந்த வனத்துக்கு நீயும் சென்று ஈசனை குறித்து தவம் இரு. இழந்த பார்வையை திரும்பப் பெறுவாய் என்று சுக்கிராச்சாரியாரை மாங்காட்டுக்கு அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு. அதன்படி இங்கு ஒரு சிவாலயம் ஸ்தாபித்து தீர்த்தமும் உருவாக்கி ஈசனை வழிபட ஆரம்பித்தார் சுக்கிராச்சாரியார். சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்காக வந்த சுக்கிராச்சாரியார்தான் மாங்காட்டில் ஈசனை கண்டதும் பணிந்து வணங்கியவர். சர்வேஸ்வரனை பொறுத்தவரை அவர் இப்போது மாங்காட்டுக்கு வந்திருப்பது தேவிக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவளை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்வதற்காக. ஆனால் வழியில் சுக்கிராச்சாரியார். உறவு முக்கியமா, பக்தன் முக்கியமா? தெய்வங்களுக்கு தன்னை வணங்கும் பக்தர்கள்தான் முக்கியம். அந்த வகையில் சுக்கிராச்சாரியாரை ஆசிர்வதித்து அவருக்கு சாப விமோச்சனம் அளித்தார் இறைவன். இழந்த பார்வையை மீண்டும் பெற்றார் சுக்கிராச்சாரியார். இதுநாள் வரை மாங்காட்டில் நான் வணங்கிய ஈசன் எனது பெயரில் வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சர்வேஸ்வரனிடம் ஒரு கோரிக்கை வைத்தார் சுக்கிராச்சாரியார். அதன்படி ஈசனும் அருள சுக்கிராச்சாரியார் வழிபட்ட ஈசன் வெள்ளீஸ்வரராக மாங்காட்டில் நிரந்தரமாக குடியேறினார். காமாட்சியை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள் அவசியம் இந்த வெள்ளீஸ்வரரையும் தரிசிக்க வேண்டும். கண் தொடர்பான பிரார்த்தனைகளுக்கு மிக உகந்த திருத்தலம் இந்த வெள்ளீஸ்வரர் ஆலயம். தனக்கு சாப விமோச்சனம் தரவந்த இறைவன் வழியில் வேறு யாருக்கோ சாப விமோச்சனம் கொடுத்து அருளியிருக்கிறாரே என்று பஞ்சாக்கினியில் நின்று கொண்டு ஒற்றைக்காலில் தவம் செய்த அன்னைக்கு கோபம் வந்தது. சுக்கிராச்சாரியாருக்கு அருளிய ஈசன் பார்வதி தேவியிடம் வந்தார். அன்னையிடம் சொன்னார், காஞ்சிக்கு வந்துவிடு, அங்கு உன்னை மனம் செய்து கொள்கிறேன். சொல்லிவிட்டு காஞ்சியை நோக்கி நடையை கட்டினார் சர்வேஸ்வரன்.
தனக்கு சாப விமோச்சனம் தருவதாகச் சொன்ன மாங்காட்டில் விமோச்சனம் கிடைக்கவில்லையே, காஞ்சிக்கு நம்மை அலைக்கழிக்கிறாரே என்று அன்னையும் அக்னியில் இருந்து ஆவேசமாக வெளிவந்து காஞ்சியை நோக்கி புறப்பட்டார். நின்று காஞ்சியில் ஏகாம்பரேஸ்வரரை அம்பாள் மணந்து கொண்டதாக புராணம் சொல்லும். போகிற அவசரத்தில் தான் மூட்டிய அக்னியை மாங்காட்டில் அணைக்காமலேயே சென்றுவிட்டாள் அன்னை. அந்த வெப்பத்தின் அருகே எவராலும் நெருங்க முடியவில்லை. இதனால் மாங்காடு அக்னி பூமி ஆனது. இங்கு வசிக்கின்ற ஜீவராசிகள் அனைத்தும் தவித்தன. எந்தவிதமான பயிர் பச்சைகளும் வளராமல் ஊரே வறண்டு போனது. யுகங்கள் கடந்தன, ஆனால் மாங்காடு மாறவே இல்லை. அதே அக்னியிலேயே கொதித்து கொண்டிருந்தது. அந்த வேளையில்தான் ஆதிசங்கரர் மாங்காட்டின் வழியே யாத்திரையாக வந்தார். இந்த ஊரில் தகிக்கும் வெப்பத்தின் காரணத்தை தன் தவசக்தியால் உணர்ந்து கொண்டார். இந்த வெப்பம் முற்றிலுமாக தணிந்து பூமி மீண்டும் குளிரும் வண்ணம் அன்னை அக்னியில் நின்று தவம் செய்த இடத்தில் அர்த்தமேரு மகா சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். அஷ்டகந்தம் எனும் 8 விதமான மூலிகைகளால் இந்த அர்த்தமேருவை தயாரித்தார் ஆதிசங்கரர். இன்றைக்கு நாம் மாங்காடு காமாட்சி அன்னையின் முன்னால் அர்த்தமேருவை தரிசிக்கிறோம் அல்லவா? இந்த அர்த்தமேருவை இங்கே அமைத்தவர் ஆதிசங்கரர். மொத்தம் 43 கோணங்கள் கொண்டது. அர்த்தமேரு பிரதிஷ்டை ஆனவுடன் வெப்பம் அகன்று குளுமை ஆனது பூமி. ஊர் மக்கள் அனைவரும் மகிழ்ந்து அன்னை தவம் புரிந்த இடத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆதிசங்கரர் நிறுவிய இந்த அர்த்தமேருதான் மாங்காடு ஆலயத்தில் பிரதான வழிபாடு. தலம் என்பதால் மாங்காட்டில் உள்ள தேவி ஆதி காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். மாங்காட்டில் காமாட்சியை 4 விதமான திருக்கோலங்களில் தரிசிக்கலாம். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? நன்றாக கேளுங்கள். 1. அர்த்தமேரு பிரதான கருவறையில் தரிசிக்கலாம். 2. ஆதி காமாட்சி அர்த்தமேருவின் பின்னால் இருக்கின்ற பஞ்சலோக காமாட்சி. 3. தபசு காமாட்சி பஞ்சாக்கினியின் நடுவில் ஒற்றை கால் வைத்து இன்னொரு காலை மடித்து தவநிலையில் இருக்கும் விக்கிரகம். வெளியே மண்டபத்தில் இந்த திருமேனியை தரிசிக்கலாம். 4. தீபக் காமாட்சி கருவறையில் ஆதி காமாட்சி விக்கிரகத்தின் அருகே சுடர்விட்டு பிரகாசிக்கும் காமாட்சி விளக்கும் அம்மனாகவே பாவிக்கப்படுகிறது. ஆக மாங்காடு வருகிற பக்தர்கள் இந்த 4 காமாட்சி தேவியர்களையும் தரிசிக்க வேண்டும். பஞ்சலோக உற்சவர் ஆதி காமாட்சி விக்கிரகம் இங்கு பிரதிஷ்டை ஆனதற்கும் ஒரு கதை உண்டு. பல வருடங்களுக்கு முன் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவர் மாங்காட்டின் வழியே யாத்திரை வந்தார். அப்போது மாங்காடு ஆதி காமாட்சி ஆலயம் எவரும் கவனிப்பார் இல்லாமல் இருந்திருக்கிறது. ஓர் இரவு வேளையில் இந்த ஆலயம் வழியே சென்ற மகா பெரியவாளுக்கு அர்த்தமேருவில் ஆதி காமாட்சி தரிசனம் தந்தாள். பக்தர்கள் ஆலயத்தினுள் வந்து இந்த ஆதி காமாட்சியை தரிசிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலையை பார்த்து வேதனைப்பட்டார் மகாபெரியவா. உடனே அந்த இரவு வேளையிலேயே ஆலயத்தின் அர்ச்சகரை வரச் சொன்னார். அம்பாளுக்கு நெய் தீபம் நித்தமும் ஏற்றச் சொன்னார். அர்த்தமேருவுக்கு புடவை அணிவித்து வழிபடச் சொன்னார். கூடவே பஞ்சலோகத்தில் ஒரு காமாட்சி விக்கிரகத்தை வடித்து அதை அர்த்தமேருவின் பின்னால் வைத்து வழிபடுமாறு அறிவுறுத்தினார். அதன் பின்தான் ஆதி காமாட்சி விக்கிரக பிரதிஷ்டையும் நடக்க பக்தர்கள் கூட்டம் மாங்காட்டில் பெருக ஆரம்பித்தது. ஆதிசங்கரரும் கலியுக சங்கரரும் காமாட்சியின் பரிபூரண தரிசனம் பெற்று இன்றைக்கு இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒற்றை விரலில் நின்று அம்பாள் செய்யும் தவத்துக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக தன் கரத்தில் சுதர்சன சக்கரம் ஏந்தி பெருமாள் காவலாக இருந்தாராம். அந்த பெருமாளே வைகுந்த பெருமாளாக மாங்காட்டில் அருளிவற்றில் ஆதி காமாட்சியை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள்
வெள்ளீஸ்வரர் மற்றும் வைகுந்த பெருமாள் ஆலயங்களையும் தரிசிக்க வேண்டும். மாங்காடு காமாட்சி ஆலயத்தில் எல்லா நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். என்றாலும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் கூடும் கூட்டம் அதிகம். திருமணத்தடை, குழந்தைப்பேறு உள்ளிட்ட பிரார்த்தனைகளுக்கு நித்தமும் வந்து வணங்குகின்றனர். 6 வாரங்களுக்கு 2 எலுமிச்சம் பழங்களை எடுத்து வந்து அன்னை காமாட்சியை வணங்கும் முறை இங்கு பிரசித்தம். உள்ளார்ந்த பக்தியுடன் பெண்கள் என்ன வரம் கேட்டாலும் அவற்றை அருளும் நாயகியாக ஆதி காமாட்சி விளங்குகிறாள். ஆதிசங்கரருக்கு ஆலயத்தில் விக்கிரகம் உண்டு. தல விருட்சம் மாமரம். சித்திரை 10 நாட்கள், தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்கள், தீபாவளி, பொங்கல், ஆனை திருமஞ்சனம், மாசிமகம் போன்ற எண்ணற்ற திருவிழாக்கள் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது. காலை 6 மணி முதல் நண்பகல் 1:30 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் ஆலயம் திறந்திருக்கும். ஆலயத்தில் என்ன நேர்த்திக் கடன்களை செலுத்தலாம்? இந்த காமாட்சி அம்மனுக்கு, அதாவது ஸ்ரீ அர்த்தமேரு ஸ்ரீ சக்கரத்திற்கு புடவை சாத்துதல், பாலபிஷேகம், அன்னதானம் செய்தல் ஆகியவை பக்தர்களால் அதிகம் செய்யப்படுகிறது. அபிஷேக கோலத்தில் இந்த அன்னையை தரிசித்து ஆனந்தம் பெறுகிறார்கள். கோபம் ஒரு வகை குணம்தான், இறைவனும் அதற்கு விலக்கல்ல என்று பார்த்தோம். மாங்காடு தல வரலாற்றில் அப்பனுக்கும் கோபம் வந்தது, அம்மைக்கும் கோபம் வந்தது. ஆனால் இறுதியில் எல்லாம் நன்மைக்கே என்று ஆனது. அதுபோல இறைவனுக்கு நாம் செய்கிற எந்த ஒரு செயலும் நன்மையில் முடிகின்றனவாக இருக்க வேண்டும். எவருக்கும் சங்கடத்தை தந்துவிடக்கூடாது. ஆதி